ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் டெரஸ் கார்டனில் பறிச்சுட்டு வந்த கஸ்தூரி வெண்டையும் பர்பிள் காராமணியும் கொஞ்சோண்டு கொத்தவராங்காய் அப்புறம் ரெகுலர் பச்சை காராமணி போட்டு மண்டி ஸ்டைலில் ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். இந்த கடாய் பிராஸ் கடாய். இது நான் நாச்சியார் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். போன வாரம் ஊருக்கு போயிருந்தேன், அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, அதனால் டப்புன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும். செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இது பாருங்கள், இது ஒரு நிமிஷமாக இந்த கடாய் சூடாயிடும். ஸோ அதனால எப்பவுமே சிம்மில் வச்சு சமைக்கிறது ரொம்ப நல்லது. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய். நான் கொஞ்சோண்டு பூண்டு போடுறேன். சில சமையல் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சு அதை போடுறேன் நான். இதுல காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ அதனால உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எவ்வளவு வேணா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல புளியை ஊத்தி இந்த குழம்பு பண்ணலாம். பட் நான் கார்டன்ல வளர்ந்த காய்கறி வச்சிருக்கிறதுனால அதையும் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை விடணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி. வேணும்னா போடலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். உப்பு தேவையான அளவு. அரிசி மாவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போடணும். எனக்கு வெல்லம் பிடிக்காது, அதனால நான் போட மாட்டேன். நல்ல சுவையான புளிக்குழம்பு மண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.